ஆண்டாளும் தோழிகளும் நந்தகோபனுடைய இல்லத்துக்குள்ளே நுழைந்தார்கள். உள்ளே நுழைந்து என்ன பார்த்தார்கள்? முதல்ல ஒரு கட்டில், அதுல பார்த்தா கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் கையில வேலோட சயனிச்சுட்டு இருக்கார். அதுக்கடுத்த கட்டில்ல யசோதை, அதுக்கடுத்த கட்டில்ல நம்ம சுட்டி கண்ணன், குழந்தை கண்ணன், விஷமக்கார கண்ணன் குழந்தையா படுத்துட்டு இருக்கான். அதற்கடுத்த கட்டில்ல காவலுக்கு நம்பி மூத்த பிரான் பலராமன் ஓராபத்து கண்ணனை நெருங்க முடியாதபடி சயனிச்சுட்டு இருக்கார். பார்த்தா ஆண்டாள் இதே வரிசையில 4 பேரையும் எழுப்புகிறாள். அதுதான் 17வது பாசுரம். இந்த பாசுரம் உங்கள் வாழ்விலே ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய பாசுரம். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய், அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய், செம்பொற் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல் ஓரெம்பாவாய். இப்ப முதல்ல நந்தகோபனை எழுப்பரா. அம்பரமே, அம்பரம் என்றால் ஆடைகள், ஆடைகளை தானம் பண்ணக்கூடியவர். தண்ணீரே, தண்ணீர் பந்தல் அமைத்து தண்ணீரை தானமாக கொடுக்கக்கூடியவர். சோரே, அன்னதானம் பண்ணக்கூடியவர். அறம் செய்யும், அத்தனையும் தனக்கு ஒரு பிரதிபலன் என்று நினைக்காமல் பகவானுக்கு என்று அர்ப்பணித்து மக்கள் மகிழட்டும்ங்கிறதுக்காக தன்னலமில்லாமல் அறம் செய்யக்கூடிய தானம் பண்ணக்கூடியவர். அம்பரமே தண்ணீரே சோரேனுட்ட ஆண்டாள். திருக்குடந்தை ஆண்டவன் ஆண்டாளை ஏகார சீமாட்டிம்பார். ஆண்டாள் எங்க ஏ போட்டாலும் அங்க காரணம் இருக்கும். அம்பரமும் தண்ணீரும் சோறும்னு சொல்லலாம் இல்லையா? சொல்லல. ஏன்னா வஸ்திர தானம் பண்ண ஆரம்பிச்சார்னா இதுக்குன்னே பிறந்தவரும் தோணுமா, அம்பரமேன்னு தானம் பண்ணுவார். இதே தண்ணீர் தானம் பண்ண ஆரம்பிச்சார்னா தண்ணீர் பந்தல் வைக்கவே பிறந்தவரும் தோணுமா. அன்னதானம் பண்ணா அதுக்குன்னே பிறந்தவரும் தோணுமா. ஆனா ஆல்ரவுண்டரா எல்லாமே பண்ணுவாராம். ஆனா அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், எங்களுக்கெல்லாம் பெருமான் தலைவனாக இருக்கும் நந்தகோபாலனே எழுந்திருங்கள். ஏன்னா நாங்க எல்லாரும் கிருஷ்ணன்ட்ட போய் எங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்க போறோம். கேட்டா முதல் வார்த்தை கிருஷ்ணன் என்ன தெரியுமா சொல்லுவான்? எங்க அப்பா உங்களெல்லாம் பார்த்து சரின்னு சொல்லிட்டாரான்னு கேட்பான். ஏன்னா அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணுன்னாதான் பகவானுக்கு பிடிக்கும். ராமாயணத்துல ராமபிரான் தசரதனுடைய அனுமதி இல்லாமல் சீதையை மணக்க மாட்டேன்றான். சிவதனுசை ஜனகனுடைய சபையில போய் முறித்தான். ஜனகன் என் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டான். ராமன் சொல்லிட்டான், எங்க ஆச்சாரியன் விஸ்வாமித்திரர் வில்ல முறிக்க சொன்னார், முறிச்சுட்டேன். கல்யாண விஷயம் எல்லாம் எங்க அப்பா பார்த்து முடிவு பண்ணணும். முதல்ல எங்க அப்பாவோட திருவடிகளை பிடிப்பேன், அவர் சரின்னு சொன்னா உங்கள் மகளுடைய கரத்தை பிடிப்பேன்னா. ஆகையினாலதான் நாங்களும் கண்ணன்ட்ட போறதுக்கு முன்னாடி நீங்கள் அனுமதி தாருங்கள்னு நந்தகோபரை எழுப்பினாள். சரி அப்படின்னு ஜாட காமிச்சு அனுப்பி வச்சுட்டார் நந்தகோபர். அடுத்து யசோதை, கட்டிலுக்கும் தொட்டிலுக்கும் பாலமாக மகாலட்சுமி எப்படி பெருமாளுக்கும் ஜீவாத்மாக்களாகிய நமக்கும் இடையே பாலமா இருக்காளோ, அது போல யசோதை ஒரு பக்கம் கணவன் நந்தகோபருக்கும் மறுபுறம் குழந்தை கண்ணனுக்கும் பாலமாக சயனித்திருக்கிறாள். அவளை பார்த்து அழைக்கிறார்கள், கொம்பனார்க்கு எல்லாம் கொழுந்தே. கொம்பு போல் சிறுத்த எடை உடைய அந்த ஆயர் பெண்களுக்கெல்லாம் கொழுந்தாக தளிராக இருக்கும் தலைவியே யசோதையே. எதுக்கு கொழுந்துன்னு சொல்லணும்னா, ஒரு செடியின் வளர்ச்சிய அந்த கொழுந்து தளிர வச்சே முடிவு பண்ணிடலாம். அது போல யசோதையை பார்த்து மற்ற பெண்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள்ங்கிறத தெரிஞ்சுக்கலாமா. அதனால கொழுந்தே, குலவிளக்கே, எங்கள் ஆயர் குலத்து அணிவிளக்கான கண்ணனை இன்றெடுத்த குலவிளக்கான யசோதையே, எம்பெருமாட்டி யசோதாய், எங்களுக்கு தலைவியாக இருக்கக்கூடிய யசோதாய், அறிவுராய்னா யசோதை மட்டும் எழுந்துருன்னு சொல்லல. ஏன்னா மாமியார எழுப்பப்படாது. அறிவுராய், நாங்க வந்திருக்கோங்கிறத புரிஞ்சுக்கோ. அடுத்து நம்ம கண்ணபிரான், அம்பரம் ஊடறுத்து, இந்த இடத்துல அம்பரம்னா வானம். அம்பரம் ஊடறுத்து வானத்தை கிழித்து கொண்டு ஓங்கி பேருருவம் தரித்து உலகளந்த உலகங்களை எல்லாம் அளந்த உம்பர் கோமானே. உம்பர்னா தேவர்கள், உம்பர் கோமானே தேவர்கள் தலைவனேன்னா. அது எதுக்கு இங்க சொல்லணும்? காரணம் இருக்கு. நீ தேவர்களுக்காக அவர்களுக்கு ராஜ்யத்தை மீட்டு கொடுக்க உலகத்தை எல்லாம் அளந்த. நாங்க உன்னை உலகத்தை அளக்க சொல்லவில்லை, உறக்கத்தில் இருந்து கண் விழித்து தான் பார்க்க சொல்றோம். தேவர்களுக்கு இவ்வளவு காரியம் பண்ண நீ கண் திறந்து கூட எங்களை பார்க்காம உறங்குகிறாயே, உம்பர் கோமானேன்னு குத்தி காட்டுறா. நீ தேவர்களுக்கு தான் தலைவனா, எங்களுக்கெல்லாம் தலைவன் இல்லையா? உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய், கொஞ்சம் தூங்காம எழுந்துதான் எங்களை கட்டாட்சம் பண்ண. அடுத்து பார்த்தா
எவ்வளவு எழுப்பியும் கிருஷ்ணன் எழுந்துக்கலையே, என்ன காரணம்னு பார்த்தா பலராமன் அந்த பக்கம் இருக்கார். அடியார்களை முன்னிட்டு தானே பகவான்கிட்ட போகணும். ஆனா பலராமன் அண்ணன்ட இருக்கிறதுனால அவரை விட்டுட்டு கிருஷ்ணனை எழுப்பிட்டோம், பலராமனை எழுப்புவோம்னு முடிவெடுத்தார்கள். இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. என்னன்னா, ஒருத்தரை எழுப்பி எழுந்துக்கலன்னு வச்சுக்கோங்க, அடுத்து என்ன பண்ணுவோம்? படுக்கையை உருவிடுவோம். பெருமாளுக்கு படுக்கையா இருப்பவர் யாரு? ஆதிசேஷன். அவர் தான் பலராமனா இருக்கார். அப்போ படுக்கையை உருவிட்டா எழுந்துருவார் இல்லையா? அதனாலதான் பலராமன்ட்ட போனா, செம்பொற் கழலடி செல்வா, செம்பொன்னாலான சிலம்பை திருவடிகளில் அணிந்த செல்வந்தனான பலராமனேன்னா. இடுப்புக்கு கீழே தங்க நகை போடக்கூடாதுன்னு சாஸ்திரம். ஆனா பலராமன் மட்டும் பாதங்கள்ல பார்த்தா தங்க சிலம்பு அணியறாராம். அணியலாமான்னா அது ராசியான திருவடி. தேவகியின் கர்ப்பத்தில் பிறந்த முதல் 6 குழந்தைகள் இறந்து போயிட்டா. 7வது குழந்தையா பலராமன் திருவடி பதிச்சார். அந்த ராசி தான் எங்க 8வது குழந்தை கண்ணன் பாதுகாப்பா பிறந்தான். அதனால அந்த ராசியான திருவடிக்கு தங்கச் சிலம்பு போட்டாலும் தகும். அதனாலதான் செம்பொற் கழலடி செல்வா பலதேவா பலராமனே, உம்பியும் உன் தம்பியும் நீயும் உறங்கேல் ஓர் எம்பாவாய், நீயும் உன் தம்பியும் உறங்காதீர்கள், உறங்கேல்னு சொல்லிட்டு ஓர் எம்பாவாய்ட்டா. எல்லா பாட்டும் பாருங்கள் ஏலோர் எம்பாவாய் ஏலோர் எம்பாவாய்னு வரும். இந்த பாட்டு மட்டும் உறங்கேல் ஓர் எம்பாவாய்னு வந்துருது. ஏன் இப்படி மாற்றம் வைத்தாள் ஆண்டாள்? ஏன்னா ஆண்டாள் எல்லாம் அறிந்தவள் அல்லவா, அவளுக்கு நன்னா தெரியும் இந்த பாட்டு ஜனவரி 1ஆம் தேதி வரும்னு. ஒரு வருஷமும் ஜனவரி 1ஆம் தேதி நியூ இயர் அன்னைக்குதான் இந்த பாட்டு வரும். நமக்கு என்னதான் சித்திரை 1 தமிழ் நியூ இயர்னாலும் நாம் அதை விட்டுட்டு இந்த வெள்ளக்கார நியூ இயரை கொண்டாடுற வழக்கம்ங்கிறது இருக்கு. அந்த நாள்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில வராதா? தடுமாற்றம் ஏமாற்றம்லாம் நீங்கி நல்ல மாற்றம் வராதான்னு சங்கரா டிவி நேயர்களான நீங்களும் எதிர்பார்க்கிறீர்கள். நிச்சயமா வரும். இது வரைக்கும் பாட்டெல்லாம் ஏலோர் எம்பாவாய்னு வச்சேன். இந்த பாட்டு ஓர் எம்பாவாய்னு மாற்றம் வச்சுட்டேன் பார்த்தேளா? அதனால இந்த நன்னாள் தொடங்கி வாழ்க்கையில உங்கள் எல்லோருக்குமே நல்ல மாற்றம் வருங்கிறத சிம்பாலிக்கா இந்த பாட்டுல சொல்லிட்டா ஆண்டாள். இனி பலராமனை எழுப்பியும் கிருஷ்ணன் எழுந்துக்கல. ஏன் எழுந்துக்கல? அடுத்த பாட்டுல காரணம் பார்ப்போம். இதே பாட்டை இன்னொரு கோணத்துல சுருக்கமாக ஒரு உள்ளுரை பொருள் சுவாபதேசம் அனுபவிக்கலாம். என்னன்னா, நந்தகோபன், யசோதை, கண்ணன், பலராமன் 4 பேரை எழுப்புறா இல்லையா ஆண்டாள்? இது என்ன தாத்பரியம்னா, நந்தகோபன்கிறவர் ஆச்சாரியனை குறிக்கிறார். முதல்ல நாம ஆச்சாரியனை அடிபணிய வேண்டும். அந்த ஆச்சாரியனை நாம் அடிபணிந்தால் அடுத்து என்ன கிடைக்கும்னா, யசோதைங்கிற 8 எழுத்து மந்திரம். கிருஷ்ணனுக்கு எப்படி யசோதை தாயாக இருக்கிறாளோ அதுபோல நமக்கு ஒரு ஞான ஜென்மத்தை கொடுக்கக்கூடியது அஷ்டாட்சரம் திருமந்திரம் நாராயண நாமத்தை உள்ளடக்கிய மந்திரம். அப்ப நந்தகோபன்கிற ஆச்சாரியனை பற்றினால் யசோதை என்ற 8 எழுத்து மந்திரம் கிடைக்கும். அந்த 8 எழுத்து மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வந்தால் அடுத்து யார் இருக்கா? கிருஷ்ணன் பகவான் நமக்கு கிடைத்து விடுவான். பகவானுக்கு தொண்டர்களாக ஆகிவிடுவோம். ஆனா பகவானுக்கு தொண்டரானால் மட்டும் போதாது, உற்றதும் உன் அடியாருக்கு அடிமை. அந்த 8 எழுத்து மந்திரத்தின் சாரமே என்னன்னா, பகவானுடைய அடியாருக்கும் அடியாராக நாம இருக்கணும். அதை காட்டத்தான் அடுத்து பலராமனை வணங்கினாள். அப்ப பலராமன் ஆதிசேஷன், பக்தர்களுக்குள் தலைவர். அப்படிப்பட்ட ஒரு பக்தருக்கு அடியவராகும் போதுதான் அந்த 8 எழுத்து மந்திரத்தின் சாரத்தை உணர்ந்தவராக ஆகிறோம். அப்போ ஆச்சாரியன் மூலமாக மந்திரம் மூலம் பகவானுக்கு அடியவன். அந்த நிஷ்டை நன்றாக கைகூடவே அடியாருக்கு அடியாராக நாம் ஆகிறோம்ங்கிறத சிம்பாலிக்கா இந்த பாட்டின் வாயிலாக ஆண்டாள் நமக்கு தெரிவித்திருக்கிறாள். நாளைய பாசுரம் ராமானுஜருக்கு பிடித்தமான பாசுரம், முக்கியமான பாசுரம். அவசியம் அனுபவியுங்கள். நன்றி, வணக்கம்.